சரிகமபா நிகழ்ச்சியோட 5வது ஃபைனலிஸ்ட் யாரு? அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு, நடுவர்கள் எல்லாமே எழுந்து சென்று அந்த ஒரு முடிவ ஆலோசனை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி தான் சமீபத்தில வெளியாகியிருக்கு. செட்ல என்ன நடந்திருக்கு? யார் அந்த 5வது ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா நிகழ்ச்சி இறுதி கட்டத்த எட்டியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுவரைக்கும் டிக்கெட் டூ ஃபினாலே 4 ரவுண்டு முடிஞ்சிருச்சு. 4 ஃபைனலிஸ்ட் யார் யாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. முதல் ஆளாக விஷ்ணுவர்தன் செலக்ட் ஆனாரு. 2வதாக அக்ஷித் நிரூபம் செலக்ட் ஆனாங்க. 3வது வர்ஜியா, 4வது தான்வி செலக்ட் ஆகியிருக்காங்க. கடைசி பிளேஸ் 5வது பிளேஸ் யார் வரப்போறா? அபிஷேகாவா? சுமனா? மோக்ஷிதாவா? ஸ்ரேயாவா? இப்படி ஏகப்பட்ட கேள்வி ரசிகர்களுக்குள்ள எழுந்திருக்கு. ஒருபுறம் கடைசி ரவுண்ட் இதுதான். இந்த சீசனோட கடைசி எபிசோடும் இதுதான் அப்படிங்கிறதுனால ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ஸும் அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை காட்டியே ஆகணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சூப்பராக பாடியிருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா யாரை தான் சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜட்ஜஸ் எல்லாமே குழம்பி போயிருக்காங்க. எந்திரிச்சு நின்று எல்லாருமே ஆலோசனை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு இந்த முறை கண்டஸ்டன்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஹைலைட்டே என்ன அப்படின்னா, இது வரைக்கும் யாரை வெளியே அனுப்புறது அப்படிங்கிறதுக்கு டிஸ்கஸ் வந்து அதிகமாகவே இருந்திருக்கு. ஏன்னா ஒவ்வொரு சீசன்லேயும் மார்க் அடிப்படையில் ஒரு சிலரை வெளில அனுப்புவாங்க. அதற்கு டிஸ்கஷன்ஸ் இருந்திருக்கு. யாரை செலக்ட் பண்ணலாங்கிறதுல டிஸ்கஷன் இருந்திருக்கு. பட் ஃபினாலேயில் இது வரைக்கும் டிஸ்கஷன்ஸ் அப்படிங்கிறத அந்தளவுக்கு நம்ம பார்த்தது கிடையாது. ஏன்னா ஒருத்தர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அவங்கள விட ஒரு சிலர் கொஞ்சம் கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் இந்த ஒரு வாரம் எல்லா கண்டஸ்ட்டுமே ஜட்ஜஸை ஷாக்கிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சுமனும் நல்லா பாடியிருக்காரு, அபிஷேகாவும் நல்லா பாடியிருக்காங்க, மோக்ஷிதாவும் ரொம்பவே சூப்பராக பாடியிருக்காங்க. இப்படி எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக பாடவும் யாரை செலக்ட் பண்ணுறது, யாரை வந்து வேணான்னு சொல்கிறதுன்னு முடிவெடுக்க முடியாத அளவுக்கு ஜட்ஜஸ் எல்லாமே குழம்பி போயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஜட்ஜஸ் எல்லாமே அங்கே நல்லபடியாக பேசி இது வரைக்கும் அவங்க வந்து எப்படி பாடியிருந்திருக்காங்க, இந்த டிக்கெட் ஃபினாலே ரவுண்டில் அவங்க எடுத்திருக்க பாயிண்ட்ஸ் எத்தனை, அவங்க வாங்கியிருக்க கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் எத்தனை, அண்ட் இதெல்லாம் தாண்டி மக்களோட ஓட்டுகளின் அடிப்படையில் அவங்க கூட இருக்காங்களா கம்மியாக இருக்காங்களா அப்படின்னு ஏகப்பட்ட டிஸ்கஷன்ஸை ஒன்றா சேர்ந்து பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு டிஸ்கஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கண்டஸ்டன்ட் யாரை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க முடிவெடுத்திருக்காங்களாமா. அண்ட் இந்த ஒரு விஷயம் சமீபத்தில் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் இப்போ எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, இந்த வாரம் யார் செலக்ட் ஆகியிருக்குது? ஒரு புறம் பீப்புள்ஸ் ஃபேவரட் அபிஷேகாவா, அதே போல் ரசிகர்கள் நிறைய பேர் சுமன் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் நல்லா சங்கீதம் தெரிஞ்ச நிறைய பேர் மோக்ஷிதா வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட தரப்பில் ஏகப்பட்ட நபர்கள் வந்து வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் பிளேஸ் அப்படிங்கிறது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அந்த ஒரு பிளேஸை யார் வாங்க போகிறா, யார் 5வது ஃபைனலிஸ்ட்டாக மேடை ஏற போகிறா அப்படிங்கிறத வர சண்டே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மற்ற சீசன்களை கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு சீசன் ரொம்ப ரொம்ப புதுமையான ஒரு சீசன். எடுக்கும் போதே நிறைய பேர் எடுத்திருந்தாங்க, நிறைய வித்தியாசமான ரவுண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் ரொம்ப நல்லா பாடக்கூடிய குழந்தைகள்லாம் இந்த சீசனில் இருந்தாங்க. ஸோ அதில் ஒரு ஆளாக கண்டிப்பாக நல்ல ஒரு பிளேயர் வந்தால் நல்லாயிருக்குங்கிறது தான் நம்மளோட ஆசையும். யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அபிஷேகாவா, சுமனோ, இல்லை இவங்களாம் இல்லாமல் புது ஆளா? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.